ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் அதுக்கு சைடிஷாக வந்து பன்னீர் மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்கும் சூப்பராகவே இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டி ஷாப்பிங் ஆப். இது வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புங்க. இந்த ஆப்பில் வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பொருள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து ஒரு 1/4 கிலோ பன்னீர் எடுத்துருக்கேங்க. அதை க்யூபாக வெட்டி வச்சுருக்கேன். இது வீட்லேயே செஞ்ச பன்னீர். அப்புறம் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சி அப்புறமா தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன பிரியாணியில் கொஞ்சமாக பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக சோம்பு வாசனை பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 8 முந்திரி எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து இப்போ மீடியமாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாகவே வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து மீடியமான வெங்காயத்தை நல்லா பொடிசாக இது மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி இந்த மசாலா வந்து ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பன்னீரை வந்து லைட்டாக எண்ணெயில் வறுத்துட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் தெரியும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் தனி மிளகாத்தூள் அது வந்து 1 ஸ்பூன், அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எண்ணெயில் போட்டு லைட்டாக கலர் மாறினா போதுங்க. இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் எடுத்து வச்ச அந்த பன்னீரையும் சேர்த்து லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரலும் இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப டக்குன்னு திருப்பி விடாதுங்க, ஏன்னா உடஞ்சிடும். அப்புறமா கொஞ்சம் ஒரு சைடு வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக திருப்பி விடணும். அவ்வளோதாங்க, இது நல்லாவே கலர் மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த அளவுக்கு கலர் மாறினா போதுங்க, ரொம்பவும் கறியிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப நேரம் எண்ணெயில் இருந்தாலுமே லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஓரளவுக்கு லைட்டாக இருந்தால் போதும். அப்புறம் அந்த எண்ணெயிலேயே நான் எடுத்து வச்ச அந்த முந்திரி, பட்டை, கிராம்பு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் அது பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த சீரகம்லாம் இப்போ வந்து எடுத்து வச்ச இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெட்டி வச்ச வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை, ஒரு மீடியமாக வதங்கினா போதும். அதுக்கு கொஞ்சமாக சீக்கிரம் வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளியும் இதிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. பாருங்கள், நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை இதை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்ச அந்த வெங்காயத்தையும் பொடிசாக வெட்டணும்ல அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதுலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே நம்ம வந்து வதக்கி அரைச்சதால்
ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் வெந்தாலே போதும். இப்போ வந்து இதுலேயே நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் வந்து தனியாத்தூள் 1 ஸ்பூன். அப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இப்போ அந்த மிக்ஸர் ஜார்லேயே நான் தண்ணி ஊற்றி லைட்டாக அலசி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து கிரேவி எந்த பதம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் ஏற்கனவே நம்ம வரைய முந்திரி சேர்த்து தான் அரைச்சிருக்கோம், அதனால் நல்லா கெட்டியாகிடுங்க. அதனால் நல்லாவே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். அதுக்காக நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றி இதில் வந்து கொதிக்க வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சமாக கரம் மசாலாவும் அப்புறம் வந்து பன்னீர் மசாலாவும் நான் சேர்த்துக்கிறேங்க. அப்புறமா இப்போ வந்து பன்னீரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதுங்க. ரொம்ப வெந்ததுன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கசூரி மெத்தி, அதாவது வெந்தயக்கீரைங்க, காஞ்ச வெந்தயக்கீரையை வந்து தூவிடுங்க. கட்டாயமாக இது வந்து சேர்த்துக்கணும். இது வந்து ரொம்ப இந்த பன்னீர் கிரேவிக்கு வந்து வாசனையை கொடுக்கும். இப்போ வந்து அவ்வளோதாங்க, கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூள் தூவி இறக்கிடலாம். பாருங்கள், பன்னீர் கிரேவி எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, பன்னீர் கிரேவி ரெடி. வாங்கங்க, இது சப்பாத்தியோடைய சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாஃப்டாக சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.